ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹேவிங். இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவாக நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பை வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். என்னிடம் இருக்கிறது, வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஹேவிங்கை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அதை சென்டென்ஸையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்துக்கு வந்து அடையும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இப்போது இந்த ஹேவிங்கை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையே ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். சரிங்களா? நமக்கு ரொம்ப தேவையானது V3. V3னா வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. ஓகேங்களா? ஃப்யூச்சர் வேறு, V3 வேறு. V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர்னுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மை நீங்கள் ஒரு வில்லு கூட சேர்த்து போட்டிங்கன்னா வந்துடும். சரிங்களா? அது வேறு, இது வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே? அப்போது ஹேவிங் அப்புடின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது 100% V3 அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட தான் சேர்ந்து வரணும். அப்படி வந்தால் தான் மீனிங் கரெக்டாக வரும். ஓகே? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ், ஹேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போதே அங்கேயும் என்ன தான் பண்ணியிருப்போம், அதற்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப் ஃபார்மட்டையும் V3 தான் போட்டிருப்போம். ஹேவ் ரிட்டன், ஹேவ் ஸ்போக்கன், ஹேவ் கான். அப்போ ஹேவுக்கு அடுத்து அங்கே என்ன தான் வருது, V3 தான் வருது. அதே ரூலை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஹேவிங்காக இருந்தாலும் அதற்கு பின்னாடி நம்ம போடக்கூடிய வேர்ப் ஃபார்மேட் V3ல வரணும். மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது, இன்கேஸ் அதற்கு பின்னாடி நாம் ஒரு வார்த்தை போடுறோம்னா அது இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸாக இருக்கணும். ஓகே? என்ன ப்ரொனவுன் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஓகே? சப்ஜெக்டாக இருந்தால் அது ஹீன்னு இருக்கும். அது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக மாறிடுச்சு அப்படின்னா ஹிம்னு மாறிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஹிம்மு, ஹெர்ரு, தெம், யூ, அஸ்ஸு, மீ. ஓகே? அப்புறம் ஒரு சில பொருட்கள் இல்லாட்டி ஒரு சில விஷயங்கள், அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் பொதுவாக. சரிங்களா? ஒரு திங்ஸு அந்த மாதிரி. ஸோ இதையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த ஹேவிங் அப்படிங்கிறது 3 டென்ஸுக்குமே இயங்கும். ஓகே? ஸோ திஸ் ஹேவிங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த 3 டென்சஸ். அப்போது 3 டென்ஸ்லையுமே அது வேலை செய்யுதுன்னா 3 டென்ஸ்லையுமே எந்த மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பாஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும். ஓகே? பாஸ்ட்டோ ப்ரெசண்ட்டோ, அப்போது பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் வந்துச்சுன்னா இந்த மீனிங் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே? இதில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செய்து விட்டு, ஓகே, இல்லாட்டி ஒரு விஷயத்தை முடித்து விட்டு, செய்து விட்டு இல்லாட்டி முடித்து விட்டு அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனை நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃப்யூச்சர் அப்படின்னா செய்து முடித்த பிறகுன்னு வச்சுக்கோங்க. ஓகே? செய்து முடித்த பிறகு இந்த ஒரு டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே? சம்டைம்ஸ் ஃப்யூச்சருக்கும் செய்து விட்டு அப்படிங்கிற மீனிங்கில் போட்டாலும் வரும். ஆனால் என்னோட சஜஷன்ஸ் எல்லாத்துக்கும் இது எடுத்துக்கோங்க. ஓகே? இல்லை எனக்கு செய்து விட்டு அப்படின்னு தான் ஃப்யூச்சருக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்குன்னா தாராளமாக போங்க, தப்பே கிடையாது. ஓகே? புரியுதுங்களா? அடுத்து அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹேவிங் ப்ளஸ் ஒரு V3 ப்ளஸ் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே? சம்டைம் ஆப்ஜெக்ட் கூட இல்லாமல் ஹேவிங் V3 மட்டும் வரும். அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. இப்படி ஒரு ரூலை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கமா போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வரணும். ஓகே? அப்போ தான் இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஒரு பேஸ். ஓகே? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி வரணும் அப்படின்னா ஒரு ஹேவிங் வரணும், ஒரு V3 வரணும், ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவிங் ஃபினிஷ்ட் ஆப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் போட்டுக்கலாமா? பாருங்கள், ஹேவிங் ஃபினிஷ்ட் த ஹோம்ஒர்க், ஹேவிங் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். ஓகே? ஹேவிங் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் அப்படின்னா ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டு இல்லாட்டி ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா? எப்போ முடித்து விட்டு எப்போ முடித்த பிறகுங்கிற மீனிங் வரும், நாம் இந்த சென்டென்ஸுக்கு அடுத்து போடக்கூடிய இந்த சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், இது ப்ரெசண்ட்டில் இருந்துச்சுன்னா மேலே இருக்க வாக்கியத்தை நீங்கள் முடித்து விட்டு அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கணும்.
இந்த பர்டிகுலர் ரெண்டாவது சென்டென்ஸ் ஃபியூச்சரில் இருந்தால் மேலே இருக்கிற இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா செய்து முடித்த பிறகுன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ தான் மீனிங் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தையும் வெளிப்படுத்தாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம காலத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் போடலை. நம்மகிட்ட இருக்கிறது என்னது? இந்த ஹேவிங் ப்ளஸ் V3 அப்படின்னா அது பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். நான் உங்களுக்கு இது V3க்கு என்ன சொன்னேன்? வெறும் V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் V3 அப்படின்னா பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட்னால என்ன அர்த்தம்? முடிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. 100% கம்ப்ளீட் ஆனால் தான் அதை பர்ஃபெக்ட்னே நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதை மாதிரி தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, செய்து முடித்து விட்டுன்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு. அதான் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? அப்போது ஒரு செயலை முடித்து விட்டு அடுத்த செயலுக்குள் நாம் நுழைகிறோம். ஒரு செயல் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொரு செயல் நடக்கிறது. ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிட்டு இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. அதுதான் அர்த்தமே. சரிங்களா? 2 ஆக்ஷன் நடக்குது. ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஓகே, ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 3 டென்ஸுக்குமே தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்துடலாம். சரிங்களா? சென்டென்சஸை பாருங்கள். கமலேஷை அனுப்பிவிட்டு காமேஷ் வீட்டிற்கு சென்றார். ஓகே, ஃபஸ்ட் எதை பார்க்கணும்? லாஸ்ட் வேர்டை பார்த்தீங்கன்னா என்ன டென்ஸில் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வேலையை முடித்து விட்டு அவர்கள் அதன் வெற்றியை கொண்டாடினார்கள். அருங்காட்சியகத்திற்கு சென்று விட்டு லதா ஒரு அறிக்கையை எழுதினார். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா முடித்து விட்டுனே தான் வருது. அதனால தான் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார்முலா என்ன? ஹேவிங் வரணும், V3 வரணும், அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது வரணும், அடுத்து ஒரு சென்டென்ஸ் வரணும். சரிங்களா? போயிடலாமா? சரி பாருங்கள். கமலேஷை அனுப்பிவிட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் ஹேவிங்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஹேவிங். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போது ஹேவிங்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற வேர்ப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேர்ப் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதோட V3 நம்ம எழுதுறோம். சரிங்களா? இதில் இருக்க வேர்ப் என்ன? அனுப்பு. அப்போது அனுப்பி விட்டுன்னு இருக்கு. அதோட ரூட் எடுத்திங்கன்னா அனுப்பு அப்படிங்கிறது தான். அப்போ அனுப்பு அப்படிங்கிறதுக்கு ப்ரெசென்ட்டில் நாம் சென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருப்போம். V3 என்ன வார்த்தை வரும்? சென்ட், சென்ட், வில் சென்ட். கரெக்டுங்களா? ஃபியூச்சர் தான் நீங்கள் போடணும். வெரி குட். V3 வெறும் சென்ட் போட்டாலே போதும். நல்லா அலர்ட்டாக தான் இருக்கீங்க. ஓகே, ஹேவிங் சென்ட் V3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். இதில் எந்த ஆப்ஜெக்ட் இருக்காருன்னு பாருங்கள். இதில் யார் ஆப்ஜெக்ட் இருக்கா? நம்ம என்ன படித்தோங்க? ஹிம்மு, ஹெர்ரு, இல்லாட்டி ஒரு பொருள் வரணும்னு படித்தோம். சில சமயங்களில் பெயர்களும் வரும். ஓகே, பேரை சொன்னோம்னா பேர் அப்படியே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், ஹேவிங் சென்ட் கமலேஷ், KAMELESH. ஹேவிங் சென்ட் கமலேஷ் காமேஷ் வீட்டிற்கு சென்றார். அது நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ஒரு சென்டென்ஸ் தான். எஸ் வரணும், அதை தொடர்ந்து V வரணும், சப்ஜெக்ட் வரணும், அதை தொடர்ந்து V வரணும், வேர்ப் வரணும். பாருங்கள், காமேஷ், அதுக்கப்புறம் ஒரு வேர்பு. என்ன வேர்பு? அவர் போயிட்டார். ஓகே, காமேஷ் வெண்ட் எங்கே? வீட்டிற்கு. அப்போ டு ஹோம்னு தான் போடுவோம், போடாதீங்க, வெறும் ஹோம்னு போட்டாலே போதும். ஓகே, காமேஷ் வெண்ட் ஹோம், அதான் கரெக்டு. அப்போ எப்போ டூ வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா மை ஹோம், யுவர் ஹோம், தேர் ஹோம், ஹிஸ் ஹோம் அப்படின்னு எப்பப்பெல்லாம் நாம் பொசசிவ் ப்ரொனவுனை வச்சு அந்த ஹோம்ங்கிற வார்த்தையை சொல்கிறோமோ அப்போ தான் டூ ஹோம்னு போடணும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல வராது. சிம்பிளாக சொன்னீங்கன்னா போடாதீங்க. ஓகே, பாருங்கள். ஹேவிங் சென்ட் கமலேஷ் காமேஷ் வெண்ட் ஹோம். ஹேவிங் சென்ட் கமலேஷ் காமேஷ் வெண்ட் ஹோம். சிம்பிளாக முடிச்சாச்சு. என்ன அர்த்தத்தில்? கமலேஷை அனுப்பிவிட்டு காமேஷ் வீட்டிற்கு சென்றார். ஓகே, கமலேஷை அனுப்பிவிட்டு காமேஷ் வீட்டிற்கு சென்றார். ரொம்ப சிம்பிள். ஓகே, ரைட். வேலையை முடித்துவிட்டு அவர்கள் அதன் வெற்றியை கொண்டாடினார்கள். வேலையை முடித்துவிட்டு, இந்த வேலை நீங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ப்ராஜெக்டை முடித்து விட்டு. ஓகே, எழுதலாங்களா? பாருங்கள், அக்கார்டிங் டு த ரூல் ஃபஸ்ட்டு ஹேவிங் வந்துடணும். முடித்து விட்டு, ஃபினிஷ்டு, கம்ப்ளீட் கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஹேவிங் ஃபினிஷ்ட் இல்லாட்டி கம்ப்ளீட்டடே போட்டுக்கலாமா? அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஹேவிங் கம்ப்ளீட்டட் எதை? ப்ராஜெக்டை. ஹேவிங் கம்ப்ளீட்டட் தி ப்ராஜெக்ட். ஓகே, ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் அவர்கள் அதன் வெற்றியை கொண்டாடினார்கள். இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸை கொண்டாடியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவர்கள் தே என்ன பண்ணாங்க? வேர்பு செலிப்ரேட்டட். ஓகே, தே செலிப்ரேட்டட். ஓகே, எதன் வெற்றியை கொண்டாடினார்கள்?
அந்த ப்ராஜெக்ட். ஓகே, அப்போ இட்ஸ் சக்ஸஸ். பாருங்க, இட்ஸ் சக்ஸஸ். அவ்வளோதான். பாருங்க, ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் தே செலிப்ரேட்டட் இட்ஸ் சக்ஸஸ். அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அவங்க அதோட வெற்றியை கொண்டாடினார்கள். ஓகே, ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கு. ஓகே, பாருங்கள், ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் தே செலிப்ரேட்டட் இட்ஸ் சக்ஸஸ். ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் தே செலிப்ரேட்டட் இட்ஸ் சக்ஸஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வேலையே கொடுக்குது. இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர சென்டென்ஸை சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், அருங்காட்சியகத்திற்கு சென்று விட்டு லதா ஒரு அறிக்கை எழுதினாள். என்னமோ இருக்கட்டும் பின்னாடி, இதை மட்டும் மாத்திரம்னா வேலை முடிஞ்சது. பார்க்கலாங்களா? பாருங்கள், அருங்காட்சியகத்திற்கு சென்று விட்டு. அருங்காட்சியகம்னா மியூசியம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும்? ஹேவிங் கானெல்லாம் போடாதீங்க, விசிட்டர்னு போடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நோக்கத்திற்காக ஒரு இடத்திற்கு நம்ம போகிறோம்னா அதை விசிட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோக்கம் இருக்கும், பர்பஸ் இருக்கும். அருங்காட்சியகத்திற்கு நம்ம சும்மா போவோமா? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம ஏதாவது பார்க்கணுன்னு போவோம். ஓகே, அப்போ அந்த நோக்கத்திற்காக ஒரு இடத்திற்கு போவதை விசிட் என்று நம்ம சொல்ல வேண்டும். ஓகே, ஹேவிங் விசிட்டட் எது? மியூசியம். தி மியூசியம். ஓகே, ஹேவிங் விசிட்டட் தி மியூசியம், அருங்காட்சியகத்தில் சென்று விட்டு என்ன பண்ணாங்க? லதா ஒரு அறிக்கையை எழுதினாள். ரொம்ப சிம்பிள். அறிக்கைனா ரிப்போர்ட். சரிங்களா? லதா ரோட் அ ரிப்போர்ட். அவ்வளோதான். பாருங்கள், லதா ரோட் அ ரிப்போர்ட், லதா ரோட் அ டீடைல்டு ரிப்போர்ட், எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். சரிங்களா? பாருங்கள், ஹேவிங் விசிட்டட் த மியூசியம் லதா ரோட் அ ரிப்போர்ட். ஹேவிங் விசிட்டட் த மியூசியம் லதா ரோட் அ ரிப்போர்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரெசன்ட் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? பாருங்கள், பேசுகிறதெல்லாம் பேசிட்டு பிரியா இப்பொழுது வருந்துகிறாள். இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா? பேசுகிறதெல்லாம் பேசிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாரு எப்படி அப்பாவியாட்டு நடிக்கிறான்ட்டு இப்போலாம் சொல்லுவோம்ல. அதற்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? போயிடலாமா? பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்பயும் போல் ஹேவிங், உடனே ஒரு V3 வரணும். என்ன பண்ணியிருக்காங்க இங்கே? என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க? பேசுதல். அப்போ ஸ்போக்கன். ஓகே, ஹேவிங் ஸ்போக்கன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அப்படின்னா அதற்கான ஆப்ஜெக்ட் நம்ம என்ன போடணும் அப்படின்னா பாருங்கள், ஆல் தோஸ் திங்ஸ். இதுதான் எல்லா விஷயத்தையும் பேசிட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இப்படி போடுறோம். பாருங்கள், ஹேவிங் ஸ்போக்கன் ஆல் தோஸ் திங்ஸ், பேசுகிறதெல்லாம் பேசிட்டு ஹேவிங் ஸ்போக்கன் ஆல் தோஸ் திங்ஸ், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஹேவிங் டன் ஆல் தோஸ் திங்ஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், டன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஹேவிங் டன் ஆல் தோஸ் திங்ஸ், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. ஓகே, ரைட். பிரியா இப்பொழுது வருந்துகிறாள். ரொம்ப சிம்பிள். பிரியா. ஓகே, இந்த இப்பொழுது, இன்னும், ஓகே, அடிக்கடி இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை என்றைக்குமே வேர்புக்கு முன்னாடி போட்டுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பிரியா நவ் ஃபீல்ஸ் சாரி. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வருந்துகிறாள் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் தானே, அதனால ஃபீல்ஸ்னு போட்டு அவங்க செய்கிற அந்த ஆக்ஷனை போட்டுற வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, பாருங்கள், பிரியா நவ் ஃபீல் சாரி. இப்போ சேர்த்து படிக்கலாமா? ஹேவிங் டன் ஆல் தோஸ் திங்ஸ் பிரியா நவ் ஃபீல் சாரி. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பிரியா வருந்துகிறாள். அடுத்து ஹேவிங் ஸ்போக்கன் ஆல் தோஸ் திங்ஸ் பிரியா நவ் ஃபீல் சாரி. பேசுகிறதெல்லாம் பேசிட்டு இப்போ பிரியா என்ன பண்ணுறா? வருத்தப்படுறா, கவலைப்படுறா, இப்படி சொல்லுவோம்ல. ஸோ இதை நல்லா என்ன பண்ணுங்கள், மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு சொல்லி சொல்லி பாருங்கள். ஓகே, ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது அது. உணவை முடித்து விட்டு அவர்கள் இப்பொழுது இளைப்பாறுகிறார்கள். உணவை முடித்து விட்டு. ஓகே, சாப்பிட்டு விட்டுன்னு சொல்லலை, உணவை முடித்து விட்டு. அப்போது இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேவிங் ஃபினிஷ்ட் த மீல்னு மட்டும் போட்டுக்கலாம். அதுதான் உணவு. சரிங்களா? ஹேவிங் ஃபினிஷ் த மீல், உணவை முடித்து விட்டு. ஓகே, ஹேவிங் ஃபினிஷ்ட் த மீல், இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹேவிங் ஃபினிஷ் த மீல், அவர்கள் இப்பொழுது இளைப்பாறுகிறார்கள். இளைப்பாறுகிறார்கள் அந்த வார்த்தைக்கு நாம் இங்கிலீஷில் ரிலாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், அவர்கள் தே. ஓகே, ரிலாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம போட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அப்போ அதை போட்டுக்கலாம். ஓகே, தே நவ் ரிலாக்ஸ். அவ்வளோதான், தே நவ் ரிலாக்ஸ். சோஃபா மீது இளைப்பாறுகிறார்கள். என்ன பண்ணலாம்? ஆன் தி சோஃபா. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, அவர்கள் இப்பொழுது இளைப்பாறுகிறார்கள். தே நவ் ரிலாக்ஸ் ஆன் தி சோஃபா. சேர்த்து படிக்கலாமா? ஹேவிங் ஃபினிஷ் த மீல், having finished the meal, they now relax on the sofa. They now relax on the sofa. Okay, சேர்த்து ஒரே டைம் படிப்போம். Having finished the meal,
they now relax on the sofa. சரி, இப்போ அவள் ஓகே ஒரு பெண் சோஃபா மேலே இளைப்பாறுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிள். இங்கே ஷீன்னு போட்டு இங்கே ரிலாக்ஸஸ்ன்னு போடணும். ஓகே, ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீ இட்டு வந்தால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய வினைச்சொல்லானது வேர்பானது எஸ் கூட சேர்ந்து வரணும். அது பேசிக்கான ரூல் நமக்கு தெரியும். சரிங்களா? அதனால அங்கே ரிலாக்ஸஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், ஹேவிங் ஃபினிஷ் த மீல் ஷீ நவ் ரிலாக்ஸஸ் ஆன் த சோஃபா. ஹேவிங் ஃபினிஷ் த மீல் ஷீ நவ் ரிலாக்ஸஸ் ஆன் த சோஃபா. ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே, ரைட். படத்தை பார்த்து விட்டு எனது பாட்டி அழுகிறார். படத்தை பார்த்துட்டு பாட்டி என்ன பண்ணுது? இப்போ அழுதுட்டு இருக்குது. என்ன சொல்லணும்? ஹேவிங் படத்தை பார்த்து விட்டு அப்படின்னா வாட்ச்ட் அப்படிங்கிற வார்த்தை போடுங்க. பாதி பேர் சீன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாட்ச்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஹேவிங் வாட்ச்ட் படம் தானே, அப்போ த மூவி. ஓகே, ஹேவிங் வாட்ச்ட் த மூவி எனது பாட்டி அழுகிறார். மை கிராண்ட் மதர் இல்லாட்டி கிராண்ட்மா. ஓகே, கிராண்ட் மதர் கிரைஸ். அவ்வளோதாங்க, இதோட முடியுது. ஓகே, ஏன்னா இங்கே என்ன இருக்குது? எனது பாட்டி அழுகிறார், ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பு. அப்போ அதே ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு வேர்பும் தான் இங்கிலீஷ்லேயும் வரணும். வந்துருச்சு. ஓகே, பாருங்கள். ஹேவிங் வாட்ச் த மூவி, ஹேவிங் வாட்ச் த மூவி மை கிராண்ட் மதர் கிரைஸ். ஹேவிங் வாட்ச் த மூவி மை கிராண்ட் மதர் கிரைஸ். எனது பாட்டி நீண்ட நேரமாக அழுகிறார். ஓகே, மை கிராண்ட் மதர் கிரைஸ் ஃபார் அ லாங் டைம், ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு தான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தானே? பார்த்துக்கோங்க இதெல்லாமே. ஓகே, ஸோ ப்ரெசென்ட்லேயும் இது ரொம்ப சிம்பிளாக ஒர்க் ஆகுது. ஃபியூச்சர் பார்த்துடலாம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் இருக்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், கூட்டத்தை முடித்த பிறகு நாம் மதிய உணவிற்கு செல்வோம். கடைசி வார்த்தை தான். அந்த சென்டென்ஸு என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? சரி, பாருங்கள், கூட்டத்தை முடித்த பிறகு ரொம்ப சிம்பிள், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹேவிங் கம்ப்ளீட்டட் த மீட்டிங். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 ஸ்லைட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. ஹேவிங் கம்ப்ளீட்டட் த மீட்டிங் நாம் மதிய உணவிற்கு செல்வோம். ரொம்ப சிம்பிள். we will go for lunch. அவ்வளோதான். பாருங்கள், having completed the meeting we will go for lunch. having completed the meeting we will go for lunch. ஒரு சிலர் வந்து ஆஃப்டர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த மீட்டிங் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த மீட்டிங் we will go for lunch, அதுவும் கரெக்டு தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்மெட்டு வேறு. ஆஃப்டர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு ஃபார்மெட்டு, ஹேவிங் வந்து அதுக்கப்புறம் வேறு ஃபார்மெட். ஓகே, அண்ட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் அட்வான்ஸ் லெவல் லாங்குவேஜாக இருக்கும். சரிங்களா? ரைட். பட்டப்படிப்பை முடித்த பிறகு நீ கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டும். இப்போ நல்லா கவனிக்கணும், ஃப்யூச்சர் கிடையாது. இங்கே என்ன இருக்குது? ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நல்லா ஒன்று கவனிக்கணுங்க. ஆக்சிலரி வேர்பாக இருந்தாலும் அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நடக்கிற இன்சிடென்ட் அது சொல்லாது. ஓகே, நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற வேலையை அது சொல்லாது, இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்லும். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த ஆக்சிலரி வேர்ப்ஸ். குட்டு வுட்டு அந்த பாஸ்ட் டென்ஸில் போகிறத விட்டுருங்க, மீதி இருக்குது பாருங்கள். கேனு, மே, அப்புறம் ஷேலு, வேறு என்ன இருக்குது? ஷுட்டு, மஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கப்புறம் நம்ம செய்ய போகிற வேலையை தான் சொல்லும். அதனால் அது இமீடியட் ஃப்யூச்சர். அப்போ அது இமீடியட் ஃப்யூச்சருக்கு வர்றதுனால நாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சரி, பாருங்கள். பட்டப்படிப்பை முடித்த பிறகு நீ கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டும். ஹேவிங் இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் த ஸ்டடீஸு, கம்ப்ளீட்டட் த கிராஜுவேஷன்லாம் சொல்கிற பதிலாக கிராஜுவேட்டட்னு போட்டுடலாம், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஹேவிங் கிராஜுவேட்டட், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. கிராஜுவேட்டட்னா உனக்கு பட்டம் கொடுக்கப்பட்ட பின்பு, அவ்வளோதான். ஹேவிங் கிராஜுவேட்டட், பட்டப்படிப்பை முடித்த பிறகு நீ கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டும். நமக்கு தான் தெரியுமே, யூ கட்டாயமாக அப்படின்னா மஸ்ட்டு, அவ்வளோதான். ஓகே, யூ மஸ்ட் கோ ஃபார் அ ஜாப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யூ மஸ்ட் கோ ஃபார் அ ஜாப். ஹேவிங் கிராஜுவேட்டட் யூ மஸ்ட் கோ ஃபார் அ ஜாப். பட்டப்படிப்பை முடித்த பிறகு நீ கட்டாயமாக வேலைக்கு போகணும். ஓகே, பட்டப்படிப்பை முடித்த பிறகு நீ என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் தொடங்க வேண்டும். அப்போ எப்படி சொல்லலாம்? ஹேவிங் கிராஜுவேட்டட் யூ மஸ்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். யூ மஸ்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்கள். பைகளை சரி செய்த பிறகு, பேக் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? பேக் பண்ணிட்டாங்க. அதான் சரி செய்த பிறகுன்னு எழுதியிருக்கேன். பேகெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. அப்படி பேக் பண்ணதுக்கப்புறம் விமான நிலையத்திற்கு அவர்கள் புறப்படுவார்கள். இந்த பேக் எல்லாத்தையும் சரி செய்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? விமான நிலையத்திற்கு போவாங்க. ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரிஞ்சது தான். பாருங்கள்,
அதே ஃபார்மெட் தான் having packed. ஓகே, ஏன்னா பேக் என்ன பண்ணுவோம், பேக் தான் பண்ணுவோம். ஓகே, having packed the bags. ஓகே, என்ன பண்ணுறாங்க அவங்க, விமான நிலையத்திற்கு புறப்படுவார்கள். ஓகே, they will leave for the airport. ஓகே, they will leave for the airport. பாருங்க, பைகளை சரி செய்த பிறகு விமான நிலையத்திற்கு அவர்கள் புறப்படுவார்கள். ஓகே, having packed the bags they will leave for the airport. they will leave for the airport. புரிஞ்சுதானுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், இப்போ நமக்கு எப்படி இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சாலே நாம் அதுக்கு அடுத்து போடக்கூடிய சென்டென்ஸோட டென்ஸை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முடித்த பிறகா இல்லை முடித்து விட்டா, சரிங்களா? ஏன்னா பின்னாடி வரக்கூடிய இந்த சென்டென்சஸ் தான் முடித்த பிறகா முடித்து விட்டா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. ரொம்ப சிம்பிள் தானேங்க. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 10 to 15 சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரத்தில் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு 4-5 நீங்கள் சொல்லி பார்க்கணும். எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணாட்டியும் வாரத்தில் ஒரு 4 to 5 சென்டென்சஸ் இதை வச்சு க்ரியேட் பண்ணி பார்க்கணும். நம்ம படிச்சோல்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டச்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நீங்கள் இந்த சென்டென்சஸ் பேசும்பொழுது சாரளமாக பேசிடுவீங்க. ஓகே, ரைட். ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்த்தலாம், சரிங்களா? பாருங்க, நேர்காணலை முடித்துவிட்டு அவன் வீட்டிற்கு வந்தான். ஓகே, வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஷுட் லுக் அட் தி லாஸ்ட் வேர்ட் டு ஃபைண்ட் அவுட் த டென்ஸ். என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸோட கடைசி வார்த்தை பார்த்தா தான் உங்களால் டென்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு வீட்டு பாடத்தை இப்பொழுது நீங்கள் செய்கிறீர்கள். நல்லா பார்க்கணும் அந்த லாஸ்ட் வேர்டை, இப்பொழுது நீங்கள் செய்கிறீர்கள். கடவுச்சீட்டை எடுத்த பிறகு, ஓகே, கடவுச்சீட்டுனா டிக்கெட்டு, சரிங்களா? கடவுச்சீட்டை எடுத்த பிறகு அவன் திரை அரங்கிற்குள் நுழைவான். ஓகே, நுழைவான். ஸோ இந்த 3 வாக்கியங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால், புரிந்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். ஓகே, அண்ட் இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி போடுற நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.